டே 32. அதே இன்னைக்கு வெயிட் வந்து 74.5. நான் எப்பயும் போல ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். எப்பயுமே இதில சொரக்காய் இல்ல குக்கும்பர் ஏதாவது ஒண்ணு மிக்ஸ் பண்ணி குடிப்பேன். பட் இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன்னா, வெறும் ஆம்லாவும், கறி லீஃபும் போட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு, சீரகத்தூள் போட்டு குடிச்சேன். ரொம்ப புளிப்பா இருந்தது. நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணாலுமே எனக்கு அந்த புளிப்பு வந்து ரொம்ப ஒரு மாரியா இருந்தது. எப்படியோ குடிக்கணுமேன்னு கஷ்டப்பட்டு குடிச்சு முடிச்சுட்டேன். அதில கொஞ்சோண்டு சியா சீட் வேற போட்டிருந்தேன். சியா சீட் வந்து உங்க மெட்டபாலிசம பூஸ்ட் பண்ணும். ஆனா, அது கேலரீஸ் கொஞ்சம் கூட. அதனால பார்த்து கம்மியா போட்டு குடிங்க. நெறைய போட்றாதீங்க. அது உங்க வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். அதேமாரி உளுந்தும் வேக போட்டிருந்தேன். அட் த சேம் டைம் நான் காலையில எப்பயுமே ஒண்ணு பண்ணுவேன். கொஞ்சோண்டு கீ போட்டு அதில வந்து கொஞ்சோண்டு பம்ப்கின் சீடும், ஃப்ளாக்ஸ் சீடும் போட்டு லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணுவேன். ஃப்ளாக்ஸ் சீட் போட்டோனே படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுரும். அப்ப நீங்க பக்கத்துல இருந்து எதையாவது ஒரு மூடி எடுத்து மூடிருங்க. இல்லன்னா எல்லாமே கீழ தான் இருக்கும். அதில லைட்டா சால்ட் போட்டு நான் அதையும் சாப்ட்டுருவேன். அதுக்கப்புறமேட்டு முக்கியமா இன்னொரு ட்ரிங்க் நான் என்ன ரெடி பண்ணுவேன்னா, கிரீன் டீ. கிரீன் டீ வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஆனா எல்லாமே சாப்பிட்டுட்டு கிரீன் டீ மட்டும் குடிச்சிங்கன்னா ஹெல்ப் பண்ணாது. நான் கிரீன் டீ குடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, இத நான் வாங்கிக்கிட்டேன். எனக்காக நானே கிஃப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு மெட்டீரியல் தான். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் ஆனா ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு அந்த கிரீன் டீயோட அந்த லீஃப்லாம் வெளிய வர தான் செய்யுது. நீங்களே பாருங்க அந்த தண்ணீல. பட் நமக்கு ஒண்ணும் ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்ல. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அதில கொஞ்சோண்டு சால்ட் போட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாட்டர் மெலன் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன். சம்மர் டைம்ல கொஞ்சம் தண்ணி பழம் ஏதாவது எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த மாரி எடுத்துக்கிட்டேன். சிக்கன்ல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கர்டு, புளிப்புக்காக தக்காளிலாம் சேர்க்கல, ஆனியன் சேர்க்கல. நம்ம வீட்ல போடுற மிளகாத்தூளு, உப்பு அவ்வளோதான். இத போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு, கிரீன் டீ 1 டம்ளர் குடிச்சிட்டு, கொஞ்சோண்டு பட்டர் போட்டு அதில கறி லீஃபும் போட்டுட்டேன். கறி லீஃப் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அந்த சிக்கனையும் போட்டுட்டு, அத லைட்டா சாட்டே பண்ணிட்டு, உங்களுக்கு அதில தண்ணி ஊத்தி, அதையும் இதிலேயே சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65க்கு நானே மேக் பண்றேன் மசாலா. எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. நான் சாப்பிட்டு பார்க்கும்போது, நான் நெனச்சேன் நம்ம மேக் பண்றோமே, சிக்கன்ல ஒட்டாம இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு நெனச்சேன். பட் நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் ஈரல் சைட் பை சைட் நான் வந்து தவால ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எனக்கு. நம்ம பண்ண சிக்கனும் பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டு பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு அத விட ஈரல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா டேஸ்டியா இருந்துச்சு. ஏன்னா சிக்கன் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம சிக்கன் இல்லன்ற மாதிரி எனக்கு டயட்னாலே எனக்கு கண்டிப்பா நான்வெஜ் இல்லாம எனக்கு ஓடாது. ஸோ, அதனால என்னோட ப்ரிஃபரன்ஸ் ஃபுல்லாவே புரோட்டீன்ல தான் இருக்கும். நீங்க நெனைக்கலாம் பாருங்க எப்படி 65 உதிராமலே வந்திருக்கு. ஆனா இந்த 65 நான் சாப்பிடல. வீட்ல இருக்கவங்களுக்கு